Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சஞ்சய். பிரபல எழுத்தாளர்கள், கவிஞர்கள் தாங்கள் படித்த புத்தகங்களிலிருந்து தங்களுக்கு பிடித்த சுவாரஸ்யமான விஷயங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி படித்ததில் பிடித்தது. சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கவர் பிரபல எழுத்தாளர், எழுச்சி கவிஞர் திரு இந்திரஜித் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நன்றி பெப்பர்ஸ் டிவி சார்பாக உங்களுக்கு. நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு இலக்கிய ஆர்வம் எப்போ முதல்ல ஆரம்பமாச்சு? என்னுடைய சூழல் இலக்கிய ஆர்வத்துக்கு ஒரு சரியான நாற்றங்காலம் இருந்தது. அரசியல் பின்னணி மற்றும் இலக்கிய பின்னணி உள்ள குடும்பம். என்னுடைய தாத்தா பாவலர் துரைசாமின்னு ஒரு நாட்டுப்புற பாடல்கள்ல கூத்துகள் எழுதுகிற ஒரு மிகப்பெரிய இடத்தில் இருந்தவர். 100 பாடல்கள் மேல 100 கூத்து பாடல்கள் மேல எழுதியிருக்காரு. அதனால எங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவும், இந்த வழக்குல சொல்லுவாங்க இது பிதுராஜ்யத சொத்து, அது இது முன்னோர்கள் கொடுத்த சொத்துங்கிற மாதிரி என்னுடைய தாத்தாலாம் இலக்கியவாதிகள். அதன் தொடர்பாக எங்களுக்கு ஏற்பட்ட இந்த தொடர்பு தமிழ் இலக்கிய அரசியல்வாதிகள் கூட இருக்கிற பழக்கம், இலக்கிய சூழலில் வளர்ந்த காரணத்தினால மிக இனிமையான என்னுடைய காலம் என்று சொன்னால் அது புத்தகங்களோடும் புத்தகங்கள் எழுதுவதோடும் இணைந்த காலம்தான். ரொம்ப அருமை. இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போற புத்தகம் எது சார்? என்னை மிகவும் பாதித்த புத்தகம் என்னுடைய 18வது வயதில் என் தந்தைக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த பதிவு வழக்கமாக கொண்டு போய் என்ன பண்ணுவார், அவர் புத்தகம் படித்த லைப்ரரி விட்டுருவார். அவர் படிக்கிற போது நானும் படிக்க ஆரம்பித்ததுல நான் என்னை கட்டி போட்டதும் என்னை புரட்டி போட்டதும் பொன்னியின் செல்வன், அமரர் கல்கியினுடைய ஒரு அற்புதமான புத்தகம். தொடர் 5 பாகங்கள் உடையது. இந்த இளைஞர்கள் எல்லாம் படித்து தீர வேண்டிய ஒரு அற்புதமான நூல். காஞ்சிபுரத்திலிருந்து தொடங்கி தஞ்சையில் நின்று கோடிக்கரையில் பறந்து இலங்கை முழுதும் வியாபித்திருந்த ராஜராஜ சோழனுடைய நெடிய வரலாற்றை, உண்மையான வரலாற்றை, அதை வார்த்தைக்குள் கொண்டு வருகிற வனப்பையும் வித்தகத்தையும் அந்த புத்தகம் சாதித்திருக்கிறது. ஓரிடத்திலும் ஆபாசமோ ஒரு வரியில் தவறோ இல்லாத ஒரு புத்தகம். 5 பாகம் உடையது. அதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் வந்தியத்தேவன், குந்தவை நாச்சியார், பெரிய பழுவேட்டரையர், சிறிய பழுவேட்டரையர், அனிருத்த பிரம்மராயர், ஆழ்வார்க்கடியான், சுந்தர சோழன், மந்தாகினி, என் நெஞ்சுக்கு நிறைந்த நந்தினி என்று இத்தனை கதாபாத்திரங்கள் உலா வருகிற பொழுது பகலில் கூட படித்து முடித்து வைத்து விடுகிற வேளையில் அந்த கதாபாத்திரங்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பதாகவே நினைக்கிற அளவிற்கு மிக அற்புதமான ஒரு காவியம். மிக அதில் இருக்கிற நாகரிகம், பண்டைய கலாச்சாரம், நாம் சிறப்பாக இருந்த ஊர்கள். குடந்தை ஜோசியர் வீடு என்று சொன்னால் குடந்தை, காவிரியில் நெடுக வந்தியத்தேவன் குதிரைகளை பயணம் செய்தால் காவிரியின் செழுமை, கல்லணையின் வலிமை என்கிற அந்த வழிநடுக அந்த புத்தகம் ஒரு அறிவியல் புத்தகம், ஒரு பூகோளவியல் புத்தகம், ஒரு ராஜதந்திர புத்தகம் என்று அத்தனை இயலையும் தன் உள்ளே அடக்கி குந்தவை என்கிற அந்த பெண்மணி சுற்றி நடக்கிற அந்த அற்புதமான இயல் எப்படி பாதிக்கப்பட்ட என்று சொன்னால் 20 வயதிலேயே முடிவு செய்து விட்டேன். எனக்கு எப்போது பிள்ளை பிறந்தாலும் குந்தவை என்று பெயர் வைக்க வேண்டும் என்று. இன்றைக்கு வழக்கறிஞா இருக்கிற என் மூத்த மகளுக்கு பெயர் குந்தவை, தம்பியா இருக்கிற இன்னொருவருக்கு பெயர் ராஜராஜன், 3ஆம் பிள்ளைக்கு பெயர் பாண்டியன். இப்படி பெயர் எடுத்த புத்தகம். நான் பெயர் எடுத்த புத்தகம் என்று சொன்னால் இந்த பொன்னியின் செல்வனை தான் சொல்ல வேண்டும். அது இன்றைக்கு ஒரு இயக்கமாக இருப்பதை பார்க்கிற பொழுது நான் மகிழ்கிறேன். என் மகளை யாராவது குந்தவை என்று பெயரை கேட்டுவிட்டால் நின்று பேசுகிறார்கள். பெயர் வைத்தவர் யார் என்று சொல்கிற அளவுக்கு இது ஒரு இருமுனை பயணம். எழுதுகிற கல்கி அவர்கள் இதை அப்படி செழுமைப்படுத்தினார்கள். வரலாறு ராஜராஜ சோழன் காலத்திலே செழுமைப்படுத்தப்பட்டது. ஒரு பெரிய வரலாற்றை இவ்வளவு அழகாக எடுத்துச் சொல்கிற காவியம் தமிழகத்திலே சிலப்பதிகாரத்துக்கு பிறகு. சிலப்பதிகாரம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டிடை இடையுட்ட உரையிட்ட செய்யுள். இது ஒரு உரைநடை. இந்த உரைநடையிலே இப்படி அத்தனை வாசகங்களையும் உள்ளிழுக்கிற அந்த லாவகம், அந்த வார்த்தையினுடைய வீச்சு, உண்மையில் சொன்னால் வரியெல்லாம் வாசகம், சொல்லெல்லாம் திருவாசகம், நடையெல்லாம் ராஜநடை,
அந்த மொத்த பார்வையில் கல்கி ஒரு ராஜ பார்வை. அந்த ராஜ பார்வை பார்த்ததை ஒரு காலை வேளையிலே நான் தஞ்சை கோயிலுக்கு சென்று விடிந்தும் விடியாத பால் கலந்த சுண்ணாம்பு கலந்த பால் போல விடுகிற வேளையில் அந்த வெளிச்சம் வர வர அந்த ராஜகோபுரம் தெரியதை பார்த்துவிட்டு நான் உண்மையிலேயே வியந்து போனேன். இப்படி கல்லில் வடித்த ஒரு காவியத்தை சொல்லில் வடித்திருக்கிறார் நம்முடைய கல்கி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம். இதை முழுக்க சொன்னால் வயதாகும், முழுக்க முழுக்க முழுகினால் நமக்கு வயதே ஆகாது என்பதுதான் அந்த நூலுடைய மிகப்பெரிய பொருள். அடர்த்தியான நூல், அற்புதமான நூல், வரலாற்று நூல், கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாத நூல், எழுத்திலே கலப்படம் இல்லாத நூல், நிகழ்வுகளை ஆராய்ச்சியோடு சொல்லுகிற நூல். இன்றைக்கு கூட காஞ்சிபுரத்தில் இருக்கிற கரிகாலன் மாளிகையிலிருந்து பயணப்படுகிற வந்தியத்தேவனோடவே நாம் பயணப்பட்டார். வந்தியத்தேவன் குதிரை நம்மை கடம்பூர் மாளிகைக்கு கொண்டு செல்லும். அங்கிருந்து குந்தவி வசிக்கின்ற தஞ்சைக்கு செல்லும். அங்கிருந்து கோடிக்கரையிலே மந்தாகினியை பார்க்க தூண்டும். இலங்கையில இருக்கிற புத்த விகாரையிலே கொண்டு சென்று பேசும். ராஜராஜ சோழன் என்கிற அருண்மொழி தேவன் என்கிற அவனுடைய வீரத்தை உயர்த்தி பேசும். ஒரு தமிழர் கலாச்சாரத்தை இவ்வளவு தூரம் எழுத்திலே உயர்த்திய ஒரு அற்புதமான நூல். இது ஒரு வரலாற்று நூல் அல்ல. வாலிபர்கள் உடனே கண்களுக்குள் சினுங்க ஆரம்பித்து விடுவார்கள். எப்படி படிப்பது? அற்புதமான காவியம் கூட, மிக சிறந்த காவியம், இளைஞர்கள் படிக்க வேண்டிய அற்புத காவியம். நான் படித்ததில் பிடித்தது, என்னை மிகவும் பிடித்தது பொன்னியின் செல்வன் புத்தகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. குறிப்பாக அந்த புத்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு எனக்கே ஒரு 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 ஊண்டுகோலா இருக்கு. குறிப்பாக அந்த புத்தகத்தை நான் படிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் எனக்குள்ள வருது. தொடர்ந்து இப்ப அடுத்ததா நீங்க படிக்க போற புத்தகம் இது உங்களை பாதிச்ச புத்தகம். இது பாதித்த புத்தகம் என்பதை விட அறிவியலில் சாதித்த புத்தகம். அறிவியல் சாதித்த புத்தகம். அறிவியல் என்பது சாதாரண மக்களுக்கு அப்பாற்பட்டது. மக்களிலிருந்து நாடு கடத்தப்பட்டது. எல்லையில்லா தூரத்துக்கு எட்டி நிற்பது என்கிற எண்ணத்தை மாற்ற ஒரு விஞ்ஞானி 20ஆம் நூற்றாண்டிலே வருகிறார். அந்த விஞ்ஞானி வானத்தை அளக்கிறார். தரையை அளக்கத்தான் அவருக்கு உடம்பில்லை. தலைக்கு கீழே நியூரான் மோட்டார் டிசீஸ் என்கிற நரம்பு இயல் நோயால் பாதிக்கப்பட்ட ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் என்கிற அந்த விஞ்ஞானி தான் இன்றைக்கு 66 வயதை தொடுகிற அந்த விஞ்ஞானி தான் பௌதிக இயலில் வான இயலில் இன்றைக்கு வரலாறு சமைத்துக் கொண்டிருக்கிறார். நான் வானத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் எப்படி இருக்கிறது வானம், எங்கே இருக்கிறது, எங்கே தொடங்குகிறது, எங்கே முடிகிறது என்கிற கேள்விகள் பிச்சிப்பு வார்த்தைகளால் மெச்சு புகழ்ந்து கொள்ள எனக்கு அடிக்கடி தோன்றும். நான் இந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது, இந்த புத்தகத்துக்கு பெயர் A Brief History of Time, தமிழிலும் வந்திருக்கிறது காலம் ஒரு வரலாற்று சுருக்கம். இதை எழுதியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் என்கிற விஞ்ஞானி, லண்டனிலே படித்தவர். அவர் கலீலியோவுக்கு பேரனாக வந்த நியூட்டனுக்கு பின் தோன்றிய ஐன்ஸ்டீனுக்கு வாரிசாக தோன்றியவர் தான் நம்முடைய ஸ்டீஃபன் ஹாக்கிங். இந்த புத்தகம் பத்தி இப்ப பேச போறோம்ல, காலம் அப்படி ஒரு வரலாற்று சுருக்கம் அப்படிங்கிற புத்தகம். இன்னைக்கு இந்த புத்தகத்தை பத்தி பார்க்க போறோமா இல்ல வேற ஏதாவது பத்தி சொல்ல போறீங்களா? இது மொழிபெயர்ப்பு. இந்த மொழிபெயர்ப்பினுடைய மொத்த பிரிவு ஆங்கில நூல். இதுதான் மூல நூல். A Brief History of Time, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். இந்த புத்தகத்தோட மொழிபெயர்ப்பு காலம் வெளி இரண்டும் நம் கைக்கு எட்டாதது, தனிப்பட்டது, அதை ஒன்று சேர்க்க இயலாது, உணர முடியாது, இருப்பதை மாற்ற இயலாது என்கிற கருத்து ஐன்ஸ்டீன் காலம் வரை இருந்தது. ஐன்ஸ்டீன் கூட ஒளி வளையும் என்று ஏற்றுக்கொள்ளாமல் ஒளி வளையாது நேர்கோட்டில் செல்லும் என்கிற வேகத்தில் தான் இருந்தார். ஒளி எப்படி வளையும் என்று சொன்னால், ஒளி ஒரு நட்சத்திரம் இறந்து விட்டால் என்ன ஆகிறது? ஒரு நட்சத்திரம் எப்படி இறந்து போகிறது? தன்னுடைய எடையை போல புவியீர்ப்பு விசையில் பன்மடங்கு உருவாகி தன்னைத்தானே உள்வாங்கிக் கொள்ளுகிற ஒரு நட்சத்திரம் நாளடைவிலே பிளாக் ஹோல் என்கிற கருங்குழியாய் மாறி போகிறது. அந்த பிளாக் ஹோல் என்கிற கருங்குழியின் பக்கத்தில் செல்கிற ஒளி அதனுடைய ஈர்ப்புக்கு தக்கவாறு வளைந்து வருகிறது என்கிற உண்மை விஞ்ஞானிகளுக்கு ஹபுல் டெலிஸ்கோப் வருகிற வரையில் தெரியாமல் இருந்தது. ஹபுல் டெலிஸ்கோப் வானத்தை அளந்து பார்த்த போது இன்னொரு விசித்திரம் காண கிடந்தது. நண்பர்களே, உலகம் விரிந்து கொண்டே இருக்கிறது. உலகம் விரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒற்றை வரியை பிடித்துக் கொண்ட ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ், உலகம் விரிகிறது என்று சொன்னால் அது சுருங்கிய காலம் ஒன்று இருந்திருக்க வேண்டும் அல்லவா? சுருக்கத்திலிருந்து விரிவும், விளைச்சலிருந்து விளைவும் தானே தோன்றியிருக்க வேண்டும். எனவே உலகம் விரிந்து கொண்டே போகிறது. இதை திரும்பி பார்க்கிறோம்.
இது எப்போதிலிருந்து விரிந்தது என்கிற காலத்தை பின்னோக்கி பயணத்தை பார்ப்பதற்கு ஒரு விஞ்ஞானி தேவைப்பட்டார். அப்படிப்பட்ட விஞ்ஞான பார்வையை கூட மற்றவர்களுக்கு கொஞ்சம் மிரச்சலாக இருந்தது, மிரட்டுவதாக இருந்தது. எப்படி காலத்தை பின்னோக்கி பார்ப்பது? அப்படி பார்க்கிற பொழுது ஐன்ஸ்டீனுக்கு பிறகு வந்த மரியாதைக்குரிய ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ், இது ஒரு இருவழி பயணம் என்று கூட சொல்லலாம். அவருக்கு கழுத்தின் கீழ் உணர்வுகள் இல்லை, செயல்பட வாய்ப்பில்லை. அவருடைய விஞ்ஞான நண்பர்கள் அவருக்கு வார்த்தைகளை எழுத்துக்களாக கொடுக்காமல் பதங்களாக கொடுத்திருந்தார்கள். அவர் நினைப்பதை பதமாக அடிக்க முடியும். அந்த வார்த்தைகளில் பதமாக அடித்ததை வைத்துக்கொண்டு இன்றைக்கு நட்சத்திரத்தின் வயது, உலகத்தின் வயது, உலகம் ஒற்றை புள்ளியா எப்போது இருந்தது என்கிற கணக்கு அத்தனையும் உட்கார்ந்து இருந்து கொண்டே அளந்து கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற விஞ்ஞானி. அவரை நிறுவனர்கள் பார்க்கிறார்கள், நீங்கள் ஒரு புத்தகம் எழுதி கொடுங்கள். அவர் சொல்கிறார், நான் காலத்தை பற்றி புத்தகம் எழுதுகிறேன். நான் அப்போது நினைத்தேன், இது காலத்தை வெல்லுகிற புத்தகம் என்பதனால் இது காலத்தை பற்றிய புத்தகம். காலம் என்றால் என்ன, வெளி என்றால் என்ன, இவைகளை பற்றி இவ்வளவு எளிமையாக இதுவரையில் யாரும் சொல்லாத இந்த புத்தகம், 25 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த அந்த புத்தகம் இன்றைக்கு கூட பெஸ்ட் செல்லர் வரிசையிலே விளங்கி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான புத்தகம். இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால், வெளி இடம் இரண்டும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது. உதாரணமாக இதில் சொல்லப்பட ஒரு கருத்து என்று சொல்கிறேன். நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள், எனக்கு ஒன்றும் முதல் ஆட்சேபம் இல்லை. ஒரு இளைஞனை விண்வெளிக்கு அனுப்பி வைத்து விட்டு ஒளியின் வேகத்தோடு பயணம் செய்கிற அந்த விண்கலத்தில் இத்தனை ஆண்டுகள் கழித்து திரும்ப வருகிற பொழுது வேகத்தில் பயணிக்கிற அந்த விண்கலம் அவனுக்கு வயதாக விடுவதில்லை. அவன் திரும்ப பூமிக்கு வருகிற பொழுது பூமியில் இருக்கிற அவன் ஒத்த வயதினர் வயதாகி விட்டிருப்பார்கள், ஆனால் அவனுக்கு வயதாகி இருக்கார். இந்த அற்புதமான சிந்தனை, இந்த எண்ண ஓட்டம் எதை சொல்வது என்று சொன்னால், வேகம், இடம் இவைகள் தான் ஒரு பொருளினுடைய தகுதியையும் சூழலையும் நிர்ணயிக்கின்றன என்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை, இது ஒற்றை தத்துவம் மட்டுமல்ல, இது தத்துவங்களின் கற்றை. இது நான் சொன்னது ஒரு ஒற்றை. அப்படி ஒரு அற்புதமான நூல். இது படிக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் என்ன தோன்றும் என்று சொன்னால், எண்ணம் விரிவுபடும், மனம் செறிவுபடும், சின்ன விஷயங்களிலிருந்து உள்ளம் விலகி வரும், வானத்தை அளக்கிற வைபவம் அவன் மனதில் தோன்றும். நட்சத்திரங்களை பற்றிய, வானங்களை பற்றிய செய்திகள் எல்லாம் படிக்க படிக்க இந்த பிரபஞ்சம், நான் கவிதையில் எழுதினேன், விரிகிறது 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 தெரிகிறது. இந்த உலகம் எங்கே விரிகிறது, எதிலிருந்து விரிகிறது? விரிவதற்கு ஒரு இடம் இருந்தால் தானே விரியும். ஆனால் அதை அவர் சொல்லுகிறார், ஒரு பலூன் மீது நீங்கள் புள்ளிகளை வைத்து விட்டு ஊதுங்கள், ஊதுகிற போது புள்ளிகள் பெரிதாகிக் கொண்டே வரும். அப்போது பிரபஞ்சம் விரிய விரிய நீங்கள் அதே வேகத்தோடு விரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உலகம் சுற்றுவது என்பதை கேட்டே தலை சுற்றி போனவன் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை, அன்றாடம் சுற்றி கொண்டிருக்கிறோம். சரியான சுற்றுக்காலிகள் நாம் என்று. இப்போது நாம் இருக்கிற பிரபஞ்சமும் ஒரு சுற்றுக்காலி தான். விரிகிற வானத்திலே திரிகிற ஒரு பந்துக்குள்ளே தான் வசிக்கிறோம். இந்த அற்புதமான புத்தகத்தை இன்றைக்கு இளைஞர்கள் படித்தால் என்ன பயன் விளையும் என்று சொன்னால், அப் டு டேட் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, அதுவும் பௌதிகையில் வானையிலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அதிசயங்கள் ஆச்சரியப்பட வைத்தல் என்பது இளைஞர்களுக்கு நிச்சயம் அவசியம். அவர்கள் ஒவ்வொன்றையும் படித்து படித்து ஆச்சரியப்படப்பட அது உண்மைகளா இருக்குமானால் தன்னையும் அந்த உயரத்துக்கு கொண்டு செல்கிற ஒரு சரியான விழுக்கும். ஆள் உயர மாலை போடு, இல்லை என்றால் ஆள் உயரவாது ஒரு மாலை போடு. எனவே படிக்க முயற்சி செய், இல்லை என்றால் படிக்கவாது முயற்சி செய். அந்த வகையில் இந்த புத்தகம் உண்மையிலேயே வானத்தை உங்கள் வாசலுக்கு வளைத்து கொண்டு வருகிற புத்தகம். இதை வளைத்து கொண்டு வருகிறவர் ஒரு மாற்றுத்திறனாளி என்று சொன்னார், இல்லை, மாற்றுத்திறனாளி என்று கூட ஒப்புக்கொள்ளாத ஒரு திறனாளியினுடைய அருமையான நூல். ஓகே, பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் அப்படிங்கிற புக்கு. இதுதான் வந்து மொழிபெயர்ப்பு பெற்ற காலம் ஒரு வரலாற்று சுருக்கம் அப்படிங்கிற புத்தகமா வந்திருக்கு. அவர் பேர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். இது தொடர்ந்து இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் புத்தகமும் இருக்கு. இதுவும் இதை தழுவிய புத்தகம், வேற மாதிரி புத்தகம். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை பார்த்து மிரட்சியாயின ஒரு எழுத்தாளர், ஒரு பெண் எழுத்தாளர், அவர் சிட்டி பெர்கூசன். அவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸனுடைய வாழ்வும் பயணமும் என்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இது தமிழாக்கம் வந்திருக்கிறது. இது இன்னொன்று, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வானத்தை தேடுகிறார்,
கொஞ்சம் உள்ளே பயணித்தால் நன்றாக இருக்கும். இதுல ஒரு செய்தி சொல்ல வேண்டும். போப்பாண்டவர் விஞ்ஞானியின் கூட்டத்தை கூட்டுகிறார். விஞ்ஞானிகள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். போப்பாண்டவர் சொல்லுகிறார், கடவுளை தேடுகிற முயற்சிக்கு வாருங்கள் என்று சொல்கிறார். அது போப்பாண்டவர் கூட்டிய விஞ்ஞானிகள் கூட்டம். மதியத்தில் பேச வேண்டியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். அவரை தள்ளு வண்டியில கொண்டு நிறுத்துகிறார்கள். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் சொல்கிறார், இனியவர்களே, என்ன அறிவுக்கு பொறுத்த மட்டில் பிரபஞ்சத்தில் கடவுளுக்கு வேலை இல்லை என்று வாட்டிக்கனில் போப்பாண்டவர் முன்னிலையிலே பிரகடனம் செய்கிறார். இது இவரோட உயரம். போப்பாண்டவரின் உயரம் எல்லோரையும் பாராட்டி விடை கொடுக்கிற நேரத்தில் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அவரை நோக்கி வர இயலாது என்பதற்காக போப்பாண்டவர் நடந்து போகிறார். கத்தோலிக்க திருச்சபையின் பேரரசர் போப்பாண்டவர் இறங்கி வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்கு குனிந்து வணக்கம் சொல்கிறார். ஒரு இறை உயரமும் ஒரு விஞ்ஞான உயரமும் ஒரு நேர்கோட்டில் இணைகிற அந்த காட்சியை வர்ணிக்கிற இந்த புத்தகம் ஒரு விஞ்ஞானியின் தேடலும் அதன் வேதாத்திரிய முழுமையும் என்று மரியாதைக்குரிய ஆசிரியர் ஜி அழக ராமானுஜம் நம்முடைய ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை பற்றியும் அவருடைய ஆராய்ச்சிகளை பற்றியும் அவர் இன்னும் தேட வேண்டிய உயரம் ஆன்மீகத்தில் இருக்கிறது என்பதை பற்றியும் எழுதிய இன்னொரு புத்தகம். இப்படி ஒன்றை பற்றி கொள்கிற ஒரு அழகான தங்க செயினை போல இந்த புத்தகங்கள் இங்க இருக்கிறது. சூப்பர். ஒரு சிலை செதுக்கின மாதிரியான விஷயங்கள் இது நிறைய. சிலை செதுக்கி கண் வைத்தார் போல. ஓகே, நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம். நீங்க சொல்லும் போது எனக்கு வந்து கேள்விகளே கேட்க தோணல. அந்த அளவுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து பேசலாமே. அடுத்ததா பார்க்க போற புத்தகம் இது இன்னொரு விசித்திரமான சுவையா இருக்கும். ஏனென்றால் சுவை. ஆமா, ஓகே. ஏனென்றால் இது எழுதியவர் ஒரு முன்னாள் திருடர் அல்லது கொள்ளைக்காரர். ஓகே. அவர் எழுதிய புத்தகம், அவர் அனுபவித்தது எழுதிய புத்தகம். ஒரு கொள்ளைக்காரன் வாழ்க்கையில என்ன இருக்கும் என்று சொன்னால், ஒரு வேப்பம் காயில் கூட ஒரு தேன்துளி இருப்பதை போல அவருடைய வாழ்க்கையில நான் படித்தது அவருடைய விடாமுயற்சி. அவர் பெயர் ஹென்றி ஷாரியர். புத்தகத்தின் பெயர் பாப்பிலான். தமிழில் அதற்கு பெயர் பட்டாம்பூச்சி. மொழிபெயர்த்தவர் லாசு அங்கராஜன். மிக அற்புதமான புத்தகம். அந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய கொலைகாரனுடைய தண்டனை பிரெஞ்சு கயானாவுக்கு அனுப்பப்படுகிறார். பிரெஞ்சு கயானா என்பது திரிகிற திசையெல்லாம் தண்ணீர் தெரிகிற ஒரு தீவு. சென்றவர்கள் திரும்ப கூடாது என்பதற்காக அனுப்பப்படுகிற ஒரு தீவு. அந்த காலத்து அந்தமான் மாதிரி. அதிலே செல்லுகிற போதே ஹென்றி ஷாரியர் என்கிற அந்த பட்டாம்பூச்சிக்கு என்றும் அந்த பட்டாம்பூச்சி பேருந்தது காரணம் என்றால் அவர் உடம்பு பூரா பெரிய பெரிய பச்சை குத்தி கொண்டிருப்பார் பட்டாம்பூச்சி. அவருக்கு அந்த கப்பலில் ஏறுகிற பொழுதே திரும்பி வருவேன் எனக்கு எண்ணத்தோடு தான் அந்த கப்பலில் ஏறார். கப்பலில் நடக்கிற கொடூரங்கள், அதிகார வற்புறுத்தல்கள், அடித்தடிகள் அத்தனையும் தாண்டி தீவுக்கு சென்று சேர்க்கிற பிறகு ஏறத்தாழ அந்த தீவில இருந்து 27 முறை தப்பிக்கிறார். 26 முறை பிடிபடுகிறார். 26 முறை பிடிபடுகிறார். ஒரு தடவை பிடிபட்டவன் மீது இருக்கிற கண்காணிப்பு எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். 26 முறை தப்பியவனை காக்கிற கண்காணிப்பு எப்படி இருக்கும் தெரியும். 26 முறை தப்பிய பிறகு கூட 27வது முறை தப்பிக்கிற அந்த ஆர்வம் அவர் குறையாது. ஒரு தடவை தேங்காய் மட்டைகளால் ஒரு படகு செய்து அது ஒரு காவாயில் கூட போகாது. ஹென்றி ஷாரியரின் நம்பிக்கை ஒரு கடலை கடக்க போகிறது. ஒரு குட்டி தீவிலே ஒதுங்குகிறது. அந்த குட்டி தீவுக்கு சென்றால் அந்த குட்டி தீவிலே கால் அழுகி போன, முகம் அழுகி போன தொழிலாளிகள் தனியாக வசிக்கிற தீவு. தப்பித்தால் போதும் என்று தீவிலே ஏறுகிற பொழுது அவள் வரவேற்று மூக்கில்லாத ஒரு மனிதன் அவருக்கு ஒரு டீ தருகிறான். அவனுக்கு எப்படி மூக்கு இல்லை என்று உற்று பார்த்து கொண்டே டீயை குடிக்கிற ஹென்றி ஷாரியர் என்கிற அந்த பட்டாம்பூச்சி டீ குடித்த பிறகு டீ கோப்பையை பார்க்கிறான். ஒரு சுண்டு விரல் அந்த டீ கோப்பையிலே கிடக்கிறது. டீ கொடுத்தவனுடைய கையில் இருந்து அவன் உணர்வுகளுக்கு தெரியாத தோணிலிருந்து துண்டித்து போன ஒரு சுண்டு விரல். அதையும் தாண்டி சுதந்திர வேட்கை. இன்னொரு முறை தப்பிக்கிற பொழுது இதே போல ஒரு படகிலே தப்பித்து போகிற பொழுது பின்னால் துரத்தி வருகிற அந்த காவலாளிகள் மத்தியிலே வெளிச்ச சூரியன் சிகப்பு, அந்த அந்திக்கிரண சிகப்பில் துப்பாக்கி சூடுபட்டு ரத்தம் தெளிக்கிற அந்த கடல், சுறா மீன்கள் ரத்தத்தின் சுவையை தேடி ஓடி வந்து செங்குத்தாய் அந்த சிறு போட்டை படகை நோக்கி எகிரி குதிக்கிற பொழுது இவரோடு வந்த நண்பன் அந்த சுறாவின் வாயிலே
சிக்கி அந்த சிக்கிய சுறா தண்ணீருக்குள் போகிற பொழுது சுறாவின் தலை, நண்பனின் முகம், நண்பனின் கால்கள் என்று ஒவ்வொன்றாக செல்கிற அதை நேரடியாக பார்த்த பிறகு கூட அடுத்த தடவையும் தப்பிக்க அவனுக்கு முயற்சி இருக்கிறது தவிர அந்த முயற்சியினுடைய முனை அளவும் முடிந்து விடவில்லை. இன்னொரு தீவிலே ஒதுங்குகிற போது லாலி சொலைமா என்று 2 காதலிகள் கிடைக்கிறார்கள். கிடைத்த காதலிகள் அவருக்கு பச்சை குத்தி அழகு பார்க்கிறார்கள். அவ்வளவு கள்ளங்கபடமற்ற தீவிலே அவரோடு வசிக்க கூட விருப்பப்படவில்லை. எப்போது தப்பிப்பது என்றுதான் துடித்துக் கொண்டிருக்கிறார். தப்பிப்பது காரணம் சுதந்திர காற்றை சுவாசிப்பது என்பது ஒரு திருடனுக்கு கூட தெளிவாய் தெரிந்திருக்கிறது. சுதந்திரமாய் இருக்க வேண்டும். இந்த சுதந்திரத்தை பின்பற்றி போகிற போது கடைசியிலே தப்பித்து 27வது முறை அந்த பிரெஞ்சு நாட்டுக்கு தொடர்பில்லாத ஒரு தீவிலே, ஒரு நாட்டிலே கரையேறுகிற அவர் பார்க்கிறார். வழக்கம் போல அவருக்கு இயற்கை உபாதை, சிறுநீர் கழிக்க எண்ணம் வருகிறது. தப்பித்து விட்டோம் என்பது நிதர்சனம். ஆனால் மனதிலே தன்னை சுற்றி காவலாக இருந்து பழக்கம். எனவே திரும்பி பார்த்து நான் இயற்கை உபாதைக்கு போகலாமா என்று பார்க்கிற பொழுதுதான் தன்னை சுற்றி யாருமே இல்லை, நாம் யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்ந்த பட்டாம்பூச்சி சுதந்திரத்தின் காற்றை மொத்தமாக சுவாசிக்கிறார். அந்த புத்தகத்தோட மையக்கரு வந்து சுதந்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட சுதந்திரம் இல்லை, விடுதலையாவது எதிலும் கட்டுப்படுவதில்லை, விடாமுயற்சி. நான் இப்போ சொல்லுகிறேன், வாலிபர்கள் கிழிந்து போன துணியாகி சுருங்கி போகிறார்கள். காலிலே காயம் பட்டால் கூட தலை உடைந்து போனதாக தடுமாறி போகிறார்கள். சிறு தேர்வில் தோற்றால் கூட வாழ்க்கை வடிவம் முடிந்து விட்டது என்று வருத்தப்படுகிறார்கள். சிறு நோய்க்கெல்லாம் அஞ்சுகிறார்கள். பாரதி சொல்வான், அஞ்சு சாவான், இவன் அஞ்சாத பொருள் இல்லை அவனில். அஞ்சுவது பேதமை என்கிற அந்த உணர்வோடு நான் திருடனாய் இருந்தாலும், நான் கொள்ளைக்காரனாய் இருந்தாலும், நான் சுதந்திரத்தை அடைய, நான் சுதந்திரமாய் இருக்க போராடுவேன் என்கிற அந்த விடாமுயற்சி தான். ஒரு நண்பருக்கு கால் உடைந்து போனது, அதை அவர் பார்த்து கொண்டிருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி. கால் விபத்தில் உடைந்து போனதை நான் பார்க்க போன போது அந்த புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்தேன். அவர் கேட்டார், என்னன்னா திருடன் கதையெல்லாம் கொடுக்குறீங்க? நான் உள்ளே பார், ஒரு திருடனுக்கு கூட வாழ்க்கை எவ்வளவு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறது. எனவே இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிற பொழுது உனக்கு இன்னொரு கால் முளைத்திருக்கும். அந்த காலுக்கு பேர் நம்பிக்கை. எனவே வரிகளோடு வாழ்ந்து விடாதே, வரிகளாக வாழ் என்று சொன்ன அற்புதமான புத்தகம் அது. நேயர்களுக்கு கண்டிப்பா அந்த விஷயங்கள் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் இந்த புத்தகங்களை வாங்கி படிக்கிறதுக்கான ஆர்வம் இப்பவே தொடங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேர்களே, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. எழுத்தாளர் திரு இந்திரஜித் அவர் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் படித்த புத்தகம் வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள். அது மட்டும் இல்லாம ஒரே புக்ல வந்து தழுவிய மாறுபட்ட புத்தகங்கள் எத்தனை இருக்கு, பல கவிதைகள் எல்லாம் பேசினாரு. மிகவும் ஆர்வமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெறணும், இல்லைன்னா உங்களை கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுடைய இணையதள முகவரியான www.pepperstv.com அப்படிங்கிற இணையதள முகவரியில போயிட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை பதிவு செய்யுங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் வேற ஒரு சிறப்பு விருந்தினருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சஞ்சய். நன்றி.